பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை துவங்கி இருக்கலாம். அது ஒரு வீடு கட்டுகிற காரியமா இருக்கலாம், இல்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கலாம், இல்லை ஏதாயிலும் ஒரு ஆசீர்வாதத்துக்கான நன்மைக்கான ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கி இருக்கலாம். அது துவங்கும் பொழுது நன்றாய் துவங்கினது, ஆனால் இடையிலே ஒரு பெரிய தடையாக காரியம் காணப்படுகிறது. அதுல ஒரு முன்னேற்றம் இல்லை, அதுல ஒரு ப்ராக்ரெஷன் இல்லை, அது முன்னேறாமல் அப்படியே நிற்கிறது என்று சொல்லி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக இன்றைக்கு வருகிறது. உங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற அந்த பெரிய தடையை கர்த்தர் இன்றைக்கு தகர்த்து போடுவார். இந்த வாரத்துல ஒரு பெரிய தடை உங்களுக்கு முன்பதாக இருந்து விழுகுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வரும் பொழுது அவர்களுடைய பிரயாணம் நன்றாக தான் இருந்தது. அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு சமாதானமான ஒரு பிரயாணமாக அது இருந்தது. ஆனா வழியிலே நடு வழியிலே ஒரு பெரிய தடையாக எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்பதாக நின்று அவர்களை மிரட்டி கொண்டும் அவர்களை பயமுறுத்தி கொண்டும் அவர்களை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டு இருந்தது. தேவனுடைய வார்த்தை யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகின்றது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல எரிகோ கோட்டையையும் அதனுடைய ராஜாவையும் யுத்த வீரனையும் உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவை நோக்கி வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. எவைகள் உங்களுக்கு தடையாய் காணப்படுகிறதோ, எந்த காரியம் உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறதோ, அந்த தடையை தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக இருந்த அந்த பெரிய எரிகோ கோட்டை தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். தேவனாகிய கர்த்தர் அவர்களிடத்துல சொல்லுகிறார், நீங்கள் 6 நாள் இந்த எரிகோ கோட்டையை சுற்றி வர வேண்டும், 7வது நாள் 7 தடவை சுத்தி வர வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அவர்கள் அப்படியே செய்த மாத்திரத்துல 7ஆம் நாள் 7 தடவை சுத்தி வந்து எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரிக்கிற அந்த நேரத்துல அந்த பெரிய தடையை தேவனாகிய கர்த்தர் தகர்த்து போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய கையின் பிரயாசத்துல, நீங்கள் செய்கிற அந்த முயற்சியில எப்பேற்பட்ட ஒரு தடை காணப்பட்டாலும் நீங்கள் பாடி துதிக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்துல இறங்கி நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது அந்த பெரிய தடை உங்களுக்கு முன்பதாக இடிந்து விழும். எஸ்ரா என்கின்ற தேவனுடைய மனுஷனும் அவர்களோடு கூட இருந்த இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கே அவர்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் வழியெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார். அவர்கள் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு அஸ்திபாரத்தை போடுகிறார்கள். கட்டடங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கட்டடம் பாதையிலேயே நிறுத்தப்படுகிறது. ஒரு தடை அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. எவ்வளவோ அவர்கள் முயற்சித்தும், எவ்வளவோ அவர்கள் பிரயாசப்பட்டும் அந்த காரியம் நிறைவேறாமல் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற காரியம் தடைப்பட்டு போனது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியாகிய சகரியா மூலமாக வருகின்றது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, ஆவினாலே, தேவனுடைய ஆவினாலே இது உங்களுக்கு ஆகும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்த பொழுது ஹல்லேலூயா, தடைப்பட்டு போன தேவனுடைய ஆலயம் திரும்பவும் எழும்பி கட்டுகிறதை நாம பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகின்றது. உங்களுடைய காரியம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே அந்த காரியம் திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிறது. எந்த காரியம் தடையாய் காணப்பட்டதோ, எந்த காரியத்துல நீங்கள் ஒரு தோல்வியை பார்த்தீர்களோ, எந்த காரியம் ஆரம்பம் நன்றாக இருந்தது ஆனால் இப்பொழுது பாதியே நிற்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்களோ, அந்த காரியத்துல தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது அதை திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணுகிறார். தடையை நீக்கி போட்டு உங்களை முன்பாக அழைத்துக் கொண்டு போகிறார். அந்த காரியம் திரும்பவும் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சீமோன் பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு மீனை பிடிக்கும்படிக்கு அவன் முயற்சி செய்கிறான். எதுவுமே அவனுக்கு கைகூடவில்லை, எதுவுமே அவனுக்கு கிடைக்கவில்லை. எல்லாம் தடையாக போய்விட்டது. அவனுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் தடையாகி போய்விட்டது. அதிகாலையில் துக்கத்தோடு அவன் கடற்கரை வாசலில் நின்று வலைகளை அலசி கொண்டிருந்தான். இயேசுவுடைய வார்த்தை அவனை நோக்கி வருகின்றது. திரும்பவும் ஆழத்துக்கு கொண்டு போய் உன்னுடைய வலையை போடு என்று சொல்லி ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசுவுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகின்றது. திரும்பவும் அந்த காரியத்தை நீங்கள் தொடங்குங்கள். திரும்பவும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். திரும்பவும் அந்த பிரயாசத்தை செய்யுங்கள். ஆரம்பம் அது நன்றாக இருந்தது. இப்பொழுது தடைப்பட்டு காணப்படுகிற அந்த காரியத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். திரும்பவும் அதுல பிரயாசப்படுங்கள். திரும்பவும் அதை முயற்சி செய்யுங்கள். இந்த முறை ஒரு பெரிய ஜெயத்தை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. சீமோன் பேதுரு இயேசுவுடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து திரும்பவும் போய் ஆழத்துக்கு கொண்டு போய் தன்னுடைய வலையை உடனே போட்ட மாத்திரத்துல என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு திரளான பெரிய மீன்கள் அவனுக்கு அகப்பட்டது. ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய அற்புதம்.
உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். எந்த ஒரு காரியமும் உங்களை தடுப்பதில்லை. தேவன் செய்ய நினைத்ததை மனுஷன் தடுக்க முடியாது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்ததை பிசாசானவன் தடுக்க முடியாது. உலகம் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணினாரா? நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் யோசேப்புக்கு வாக்கு பண்ணினார், நான் உன் தலையை உயர்த்துவேன், உன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே உன் தலையை நான் உயர்த்துவேன், ஒரு பெரிய ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் அமர செய்வேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையினுடைய பிரயாணத்தை பார்க்கும் பொழுது தேவன் சொன்னதற்கும் அவனுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருப்பதற்கும் அப்படியே எதிர்மறையாய் காணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையிலோ தாழ்வுக்குள்ளே போய்கொண்டிருந்தது. தோல்வியின் மேலே தோல்வியை அவன் பார்த்துக் கொண்டிருந்தான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சரியான நேரத்துல அவனை உயர்த்தினது. தேவனுடைய கரம் சரியான நேரத்தில் அவனை தூக்கி எடுத்தது. இன்றைக்கும் தேவனுடைய கரம் உங்களை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தோல்வியை நினைத்து நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா? எந்த ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியாக அமைந்ததோ, இப்ப கர்த்தருடைய கரம் அதே காரியத்துல உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார்.